சத்தியமூர்த்தி பவனில் இருப்பான். அது ஒரு ஒரு பார்வை. ஓகே, நான் அந்த பார்வையை ஏற்றுக்கிறேன். அது ஒரு 50% சாத்தியம். இன்னொரு 50% சாத்தியம். அப்படி ஒருவேளை தயவு செய்து நீங்கள் போய் தாவேக்காவோட சேர்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த 70 சீட்டு வாங்கினீங்கன்னா, கையா ரெட்டலையான்னு வரும்போது ரெட்டலை போட்டு பார்த்துருக்கோம். காங்கிரஸில் ஒற்றுமையாக இருந்தால் தான் செய்தி. கோஷ்டி பூசல்ன்றது நார்மல், எப்பயுமே இருக்குது. காங்கிரஸ்காரர்கள் சண்டை போட்டாங்கன்னா அதுதான் காங்கிரஸ். அதனால் அவங்களுக்குள்ள உட்பிரிவு சண்டை கிண்டன்லாம் அதெல்லாம் செய்தியாக எடுத்துன்னு வராதிங்க. அது அந்த கட்சிக்கு ரொம்ப நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ அதிமுகலேருந்து தானே எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க. காங்கிரஸ்லேருந்து என்ன யாரும் ராஜினாமா பற்றி பேசலல்ல. உங்களுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ எங்களுக்கு அமைச்சரவை கிடைக்கலன்னு ராஜினாமா பண்ணால், பிஜேபிக்கு காங்கிரஸில் ஒரு 3 எம்எல்ஏ கைட்டி விடுறதுல சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஏன் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் தான் பண்ணுவீங்களா சனிக்கிழமை? அவங்களுக்குலாம் சனிக்கிழமை வரலையா? இப்போது இதை நடுநிலையாக பார்க்குறவங்க விஜயண்ணா மாற்றம் சொல்லுவார்லாம், அவங்களுக்கு இந்த கேள்வி. விஜய் சாரை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கேள்வி. காங்கிரஸ் இதில் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு 100 பேருக்கு பட்டா இந்த எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாரு, தெரில பட்டு போயிடுச்சு. வேறு பிரேசில் ஆடினது அர்ஜென்டினா. அப்போ நான் யார்? ஸ்லீப்பர்ஸ். பேரு காங்கிரஸ் கட்சி, கூட்டணி யாரு? திமுக. ஆனால் ஆடின ஆட்டம் யாருக்கு? விசுவாசம் யாருக்கு? விசிலுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பேர்? இயற்கையாக கொடுக்குற தண்ணியை குடிக்கிறத விட்டுட்டு கடலில் வந்து யாரோ ஒரு கான்ட்ராக்டுக்காரனுக்கு 500 கோடி கொடுக்குறேன், 1000 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணிட்டு பண்ணுங்க. அதாவது பாலைவனத்தில் பண்ணுறாங்கன்னா ரைட், எனக்கு புரியுது. சோலையிலேருந்து வர தண்ணியை வந்து பாதுகாத்துட்டு கொடுக்க முடியல, நம்ம என்ன பேசுகிறோம்? நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நேற்று வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. பொறுப்பேற்கும் போது பல முக்கியமான விஷயங்களையும் பேசியிருக்கிறாரு. இனிமேல் காங்கிரஸ் கட்சியை பற்றி திமுக, அதிமுக, பாஜக, பாமக யாராவது ஏதாவது பேசுனீங்க, கட்சிக்கார சும்மா இருக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக வந்து பேசியிருக்கிறாரு. ஜூலை 1ஆம் தேதி வந்து ஒரு அனைத்து கட்சி, ஒரு கூட்டணி கட்சியில் வச்சு ஒரு கூட்டத்தையும் வந்து போட போகிறாங்க தாவேக்கா. அந்த உத்வேகத்தில் இருக்கிறாங்க. செல்வப்பிறந்தகை ஐயா வந்து விஜய் அவர்களையும் தாவேக்காவை கடுமையாக விமர்சனமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வாட்ஸ் கோயிங் அரவுண்ட் காங்கிரஸ்? அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக கேள்வி கேட்க போடணும்னு நினைக்கிறீங்க, உங்களாலேயே சீரியஸாக கேட்க முடியல. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக கேட்குறீங்க. இனிமேல்ட்டு யாருன்னா காங்கிரஸ்காரரை பற்றி பேசினீங்கன்னா அவ்வளோதான். சரி, எங்கே இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அமைச்சர், 2 அமைச்சர். கரெக்டு. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இருந்த சக்திக்கு அதுக்கு இதுக்கு ஐயா விஸ்வநாதனும் அதே மேடையில் பேசுகிறாரு. கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. சொல் பேச்ச கேட்டிருக்கணும், பிரவீன் சொல் பேச்ச கேட்டிருக்கணும். கேட்டுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் எல்லா வண்டியும் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்றாரு. ஆமாம், கொண்ட வச்ச லைட்டில் போட்டு சத்தியமூர்த்தி பவனில் இருப்பான். அது ஒரு பார்வை. ஓகே, நான் அந்த பார்வையை ஏற்றுக்கிறேன். அது ஒரு 50% சாத்தியம். இன்னொரு 50% சாத்தியம். அப்படி ஒருவேளை தயவு செய்து நீங்கள் போய் தாவேக்காவோட சேர்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த 70 சீட்டு வாங்கினீங்கன்னா, கையா ரெட்டலையான்னு வரும்போது ரெட்டலை போட்டு பார்த்துருக்கோம். மேபி இன்றைக்கி நீங்கள் வாங்கின 108 இடத்துல ரெட்டலையோ இல்லை உதயசூரியனோ அந்த இடத்துல நின்றுருக்கும். இப்படியும் ஆயிருக்கலாம்ல. எப்படியும் ஆயிருக்கலாம். அதாவது இன்னைக்கு பேசுறதுக்கு இனிமையாக இருக்கிறதுக்கோசரம் பேசலாம். அன்றைக்கி அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருந்தீங்களான்னா இல்லை. அப்போ அந்த கேள்வியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னது? காங்கிரஸ்காரங்க பொறுக்க மாட்டாங்க. ஐயா, பிரச்சனை வந்து திமுக, அதிமுக, பாஜகவால் இல்லை, பிரச்சனை காங்கிரஸ்காரங்களால தான். உங்களை திட்டுறதுக்கோ உங்களை எதிர்க்கிறதுக்கோ வெளியிலேருந்துலாம் ஆள் வேணாம், உங்கள் கூடவே இருப்பாங்க. காங்கிரஸும் கோஷ்டி பூசலும் தான் என்றைக்குமே வந்து பிரிக்க முடியாதவை. என்னுடைய ஆசிரியர் எனக்கு தொழிலில் ரொம்ப நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தவர் பகவான் சிங். அவர்கிட்ட வந்து அப்போது சிவபிரியன்னு அவர் காங்கிரஸ் கவர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கார்த்திகேயன் சொல்லிட்டு இப்போது சன் டிவியில் இருக்கார். இவங்கெல்லாம் காங்கிரஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் அந்த பியூரோ மீட்டிங்கில் பேசும்போது இவங்க சார் காங்கிரஸில் கோஷ்டி பூசல், அவர் சொல்லுவார் காங்கிரஸில் ஒற்றுமையாக இருந்தால் தான் செய்தி. கோஷ்டி பூசல்ன்றது நார்மல், எப்பயுமே இருக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் சண்டை போட்டாங்கன்னா அதுதான் காங்கிரஸ். அதனால் அவங்களுக்குள்ள உட்பிரிவு சண்டை கிண்டன்லாம் அதெல்லாம் செய்தியாக எடுத்துன்னு வராதிங்க. அது அந்த கட்சிக்கு ரொம்ப நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் வெளியிலேருந்துலாம் யாரும் உங்களெல்லாம் வந்து அழிக்கலாம் வேணாம். நீங்களே உங்களுக்குள்ளேயே நண்டு மாதிரி ஒரு நண்டு மேலே ஏற விடாமல் இன்னொரு நண்டு அழிக்கிற மாதிரி அழிச்சிருவீங்க. ஐயா காமராஜர் மாதிரி தலைவர்லாம் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு 5 ஜெயிச்சு 2 பேர் அமைச்சராக இருக்கீங்க. இப்போ அதிமுகலேருந்து தானே எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க.
காங்கிரஸ்லேருந்து என்ன யாரும் ராஜினாமா பற்றி பேசலல்ல. 3 காங்கிரஸ் எம்எல்ஏ எங்களுக்கு அமைச்சரவை கிடைக்கலன்னு ராஜினாமா பண்ணா சார்? அதாவது நீங்கள்லாம் மற்ற கட்சிக்கு பண்ணும்போது உங்கள் கட்சிக்கு ஆகாதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் இந்த குதிரை பேர விவகாரத்தை ஆதரிக்கலையே. சிதம்பரமே சொல்றாரு, வருத்தமா இருக்குது இந்த மாதிரிலாம் போறது, மக்களுடைய வாக்குக்கு அவமரியாதை செலுத்துற மாதிரி இருக்குன்னு பேசியிருக்காங்க. இப்போ கூட திரும்ப வந்து அதுல எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா சரிங்க, நாளைக்கு என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது யாரு? தாவேகா. நாளைக்கு இதே வந்து எதிர்க்கட்சிகளில் யாரோ ஒருத்தர் திமுகவோ அதிமுகவோ பண்ணுறாங்க, இல்லை பாஜகவே பண்ணுது, சொல் பேச்சு கேட்கல, ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நில்லுங்கப்பா, இல்லை ஒதுங்குங்கப்பா அப்படின்னாங்க. பிஜேபிக்கு காங்கிரஸில் ஒரு 3 எம்எல்ஏ கைட்டி விடுறதுல சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஏன் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் தான் பண்ணுவீங்களா சனிக்கிழமை? அவங்களுக்குலாம் சனிக்கிழமை வரலையா? இப்போது இதை நடுநிலையாக பார்க்குறவங்க விஜய் நான் மாற்றம் சொல்லுவார்ல, அவங்களுக்கு இந்த கேள்வி. விஜய் சாரை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கேள்வி. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். நாளைக்கு அப்படி ஒரு கேவலம், இன்றைக்கி நடக்கிறது கேவலம், இதே கேவலம் திருப்பி வந்து இந்த சைடு நடக்குதுன்னா அன்னைக்கு வந்து விஜய் அண்ணா பாவம்னு யாரும் வக்காலத்து வாங்கி வரக்கூடாது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு கல் தூக்கி அந்த சைடில் இருக்கிற கண்ணாடி மாளிகையில் அடிச்சது யார்? இவர். அவங்க கல் எடுத்து அடிக்கும்போது இவரோட கண்ணாடி மாளிகையும் உடையும். அன்னைக்கு உடையும் போது இது ஜனநாயகமா, இது கேவலமா இல்லையா, இது குதிரை பேர் அரசியல் எல்லாம் பேசக்கூடாது. அந்த தார்மீக அடிப்படையை தாவேக்கா காங்கிரஸ் எழுந்து விட்டது. இவங்களும் தானே பயந்து போய் 5 எம்எல்ஏ கூட்டு போய் வெளியூரில் வச்சுருந்தாங்க. இவங்கன்னா அப்படியே கொள்கை குன்றா? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு பயந்துக்கிட்டு ரெசார்ட்டில் வைக்கிறேன்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது நாட்டில்? அதெல்லாம் நடந்தது தானே. எதுக்கு காங்கிரஸ் 5 எம்எல்ஏ எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தீங்க? நீங்கள் எதுக்கு வெளியூர் போனாங்க? அந்த செய்தியெல்லாம் வந்துச்சு. அப்போது என்ன காரணம்? இன்றைக்கி என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறீங்க. அப்போது காங்கிரஸை பொறுத்தவரையில் என்னென்னா, அவங்க திருப்பி அந்த இடத்த பிடிக்கணுன்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உழைக்கணும். இப்போது இந்த 45 நாளில் காங்கிரஸ் மக்களுக்கு கொடுத்தது என்ன? டான்ஸு. ஞாபகம் இருக்குங்களா? அமைச்சர் ஆடினார். பிறந்தநாள் நிகழ்ச்சி, எங்கள் தலைவரோட பிறந்தநாள், ஏதோ பாட்டு போட்டாங்க, ஏதோ கொஞ்சம் குதூகலத்தில் ஆடி விட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் வருத்தப்படுற அளவுக்கு கை கால் அமைக்கி விடுறது. இதுதான் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பங்களிப்பு என்ன இந்த 45 நாளில்? என்ன பங்களிப்பு பண்ணீங்க? காங்கிரஸ் கட்சியாக கரண்ட் இல்லை, சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் வந்துட்டு வாங்குறீங்க. ஆனால் வந்து போதிய அளவுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இன்னும் அந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் நடக்குது. செவிலியர்கள் மருத்துவமனையில் போதிய உபகரணம் இல்லை. ஒரு கண்ணாடி வீரி பாம்பு கட்சி ஒருத்தர் ஆகாஷ்ன்ற ஒருத்தர் கண்ணெதிரில் தந்தை முன்னாடி ஏறுறேன். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து காங்கிரஸோட பங்களிப்பு என்ன? இல்லை காங்கிரஸ் இதில் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு 100 பேருக்கு பட்டா இந்த எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாரு, இல்லை இந்த அமைச்சர் இந்த விஷயத்தில் இந்த துறையில் இதை பண்ணி ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு இது பண்ணார், என்ன பங்களிப்பு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் திமுகவை குறைச்சி மதிப்பிட்டது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவங்க கூட இருக்கும்போது விமர்சனம் பண்ணார் மாணிக்கம் தாக்கூர். திமுகவை கூட்டணியில் இருக்கும்போது விமர்சனம் பண்ணாங்க, இது சரியா பண்ணியிருக்கணும், தப்புலாம் சொன்னாங்க. தாவேக்காவை கூட தான் இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் ஒரு விமர்சனம் கூட பண்ணல. இல்லை, அது ஸ்லீப்பர் செல்ஸ் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் என்பது தெளிவு. ஸ்லீப்பர் செல் இல்லைங்க, அதாவது அவங்க கட்சியில் இருக்கும்போதே கூட்டணியிலே அவர் அப்படி தானே இருந்தார். கூட்டணியில் இருக்கும்போது இப்போது நான் வந்து பிரேசில்காரன், நீங்கள் அர்ஜென்டினாக்காரீங்க, நானே வந்துட்டு பாலை வாங்கி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன், நீங்கள் கோல் பொசிஷனில் இருக்கீங்க, நான் டிஃபெண்டரு, என் வேலை என்ன பந்தை நிறுத்தி எதிரில் தட்டி விடணும், பந்து வந்து உங்கள் கைக்கு கிடக்கூடாது, நானே என் காலில் தெரியாத மாதிரி பட்டு உங்களுக்கு அப்படி டச்சு கொடுக்குதானா, டிஃப்ளெக்ஷனில் வருதுன்னா கோலா தெரில, பட்டு போயிடுச்சு. வேறு பிரேசில் ஆடினது அர்ஜென்டினாக்கு, அப்போ நான் யார்? ஸ்லீப்பர் செல். பேரு காங்கிரஸ் கட்சி, கூட்டணி யாரு? திமுக. ஆனால் ஆடின ஆட்டம் யாருக்கு? விசுவாசம் யாருக்கு? விசிலுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பேர்? அவ்வளோதான் நான் கேட்குறது. அது இப்போ வெளியில் வந்துடுச்சு. இதில் வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து பெரிய இது சொன்னார், சாதிச்சார், கீதிச்சார், அதெல்லாம் வந்து காட்சி மாறும். 5 எம்எல்ஏ அருமையான வாய்ப்பு காத்து கிடக்குது மக்களுக்கு. அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சியை பிஜேபி கிட்டத்தட்ட பண்ணியாச்சு. பிஜேபியை பாவம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இப்போ அரசியல். கண்டிப்பாக வந்து தேசிய கட்சிகள் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த மனநிலையில் மக்கள் ஆல்ரெடி இருக்காங்க.
இந்த திராவிட கட்சிகள் தூக்கி பிடித்த காரணத்தினால அப்படியே போயிட்டு இருக்குது. இல்ல 28 வாங்கினாங்க திமுக கிட்ட, தாவக கிட்ட அடுத்த வாட்டி இப்போ எம்பி எலெக்ஷன்லயே கண்டிப்பா கூடுதலா வாங்குவாங்க, ஒரு 50 சீட் கூட வாங்குவாங்க. நல்லது. காங்கிரஸ் ஜெகஜோதியா ஜெயிக்கும் விசில் சின்னத்துல ஆதரவோட. அது இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல. ஜெகஜோதியா யார் யார் இருக்க போகிறதுன்னு 3 வருஷம் கழிச்சு தானே பார்க்கணும். இன்னொன்று பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தியை முன்னிறுத்துவாங்க. ராகுல் காந்தி முன்னாடி இருந்த மாதிரி இப்போ பார்ப்பாங்களா, எப்படி பார்ப்பாங்கன்றது பார்க்கணும். பழைய வசீகரம்லாம் அவருக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. காரணம் என்ன, தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே பேசலை, பிரச்சாரமும் பண்ணல, பேசவும் இல்லை. இப்போ இந்த 60 நாளில் தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி என்ன பேசினார்? மேகதாது பற்றி பேசினாரா? அங்கே யார் இருக்கிறா? டிகே சிவகுமாருக்கும் விஜய்கிட்டையும் ஃபோனில் பேசி இந்த மாதிரி ஐ ஹேட் அ ஹெல்தி கான்வர்சேஷன் வித் ஸ்ரீ டிகே சிவகுமார்ஜி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, ஸ்ரீ ஜோசப் விஜய்ஜி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ரிகார்டிங் காவேரி வாட்டர். வி வில் சால்வ் திஸ் அமிக்கபிளி பிகாஸ் ரெண்டுமே நம்மளோட ஸ்டேட்டு. வி ஆஸ் அ அலையன்ஸ் பார்ட்டி வில் டெஃபினெட்லி சாக் திஸ் அவுட் வித்தவுட் அஃபெக்டிங் த இன்ட்ரெஸ்ட். அப்படி இப்படி எதனா ஒரு 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 சமாதான துணியில் ஒரே ஒரு வார்த்தை முயற்சி பேசியிருப்பாரா? மணிகண்டர் சொல்லிட்டாரு மேடையில், இந்த பாருங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அல்லது காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் தமிழனுக்கு தண்ணி யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, நம்ம அதை வாங்கியே கொடுத்துருவோம், நமக்கான நீதியை நம்ம பெற்றுக் கொடுப்போம் அப்படின்லாம் பேசியிருக்கிறா. அப்படியே இதெல்லாம் ஏமாத்துறா, அசிங்கமாக தெரியல உங்களுக்கு? ஏமாத்துறது தானே இது. உங்கால் தான் கட்டுவேன்றாரு. தடுத்து நிப்பாட்ட தமிழ்நாடு தடுப்பாங்க. உங்கால் குடும்பம் இங்கே இருப்பீங்களா? அவ்வளோ தைரியம் இருக்கா? குடும்பமே இருக்க முடியாது. ஏன்? காங்கிரஸ் ஆச்சு. தண்ணி தர மாட்டேன்றாங்க, அணை கட்டுவேன்றாங்க. தண்ணி வரலங்க, இப்போது தண்ணி வரல. மேட்டூர் திறக்கலை. 90 டிஎம்சி இல்லை, 93 டிஎம்சி இருந்துருக்கணும், இல்லை. பாதி வண்டல் மண் கீழே. சரி, ஆட்சி இப்போ தாவேக்கு ஆட்சி தானே. மேட்டூர் இப்போ வர காலியாகும். ஓரத்தில் மண்ணு கிண்ணு வாரி கொள்ளளவை ஏற்றுறதுக்கு எதனா திட்டம் இருக்கா? தொலைநோக்கு பார்வை இருக்கா? முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்தது. குறைந்தபட்சம் 4 எம்எல்ஏவும் 5 எம்எல்ஏவும் தான். இப்போ அன்புமணி ராமதாஸ்க்கு 4 எம்எல்ஏ. காவேரி மீட்பு போகலாம் வாங்க, தொடர்ச்சியாக பேசுகிறார், தொடர்ச்சியாக அறிவிக்கிறார். யார் யாரெல்லாம் முடியுமோ சேருங்க, விவசாயிகள்லாம் சேருங்கன்றாரு. நீங்களாம் என்ன பண்ணின்னு இருக்கீங்க? தண்ணி வரல, அது யதார்த்தம். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருங்க, எதிர்கட்சியாக இருங்க, அதை பற்றி கவலை கிடையாது. மத்திய அரசாக இருங்க, மாநில அரசு. விவசாயிக்கு தண்ணி வரல. 20 மாவட்டத்துக்கு குடிநீர் பிரச்சனை, சென்னை உட்பட. அப்படி போய் கொள்ளிடம் வழியாக வந்து அங்கேருந்து வந்து பம்பிங் பண்ணி வீராணம் வழியாக இங்கே வரும் சென்னைக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வீராணம் 2, அதுக்கு முன்னாடி கலைஞர் காலத்தில் வீராணம் 1. வீராணம்ன்ற ஒரு திட்டத்து மேலே 2 தலைவர்களுமே திராவிட தலைவர்கள், திமுக அதிமுக தெளிவாக இருந்தாங்க. டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளோ தான் போடுறது? டீசாலினேஷன் பிளான்ட் வந்து அது வந்து இயற்கைக்கு எதிரானது. அந்த தண்ணியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு பருகுனீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பிரச்சனை வரும், என்ன எதுன்றது நமக்கு தெரியாது. இயற்கையாக கொடுக்குற தண்ணியை குடிக்கிறத விட்டுட்டு கடலில் வந்து யாரோ ஒரு கான்ட்ராக்டுக்காரனுக்கு 500 கோடி கொடுக்குறேன், 1000 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு பண்ணுங்க. அதாவது பாலைவனத்தில் பண்ணுறாங்கன்னா ரைட், எனக்கு புரியுது. சோலையிலேருந்து வர தண்ணியை வந்து பாதுகாத்துட்டு கொடுக்க முடியல, நம்ம என்ன பேசுகிறோம்? சும்மா இந்த கோபமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு நான் என்ன கேட்குறேன், நடவடிக்கை எங்கே? இல்லை, தேசிய அரசியலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஜூலை 1ஆம் தேதி வரகிற ஜூலை 1ஆம் தேதி தோழமை கட்சிகள் கூட்டத்தை கூட்ட போகிறாரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவராக. ஸோ காங்கிரஸுக்கு அழைப்பு, மதிமுகவுக்கு அழைப்பு, விசிகாவுக்கு அழைப்பு, ஐயுஎம்எலுக்கு அழைப்பு, கிட்டத்தட்ட எல்லாரும் கூட்டு சேர்த்து வச்சு பண்ணுறாருனாலே அது ஒரு தேசிய அரசியலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கலாமா? 29ல் நான் தான் இங்கே ராஜா, நான் தான் இங்கே கில்லி அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு துவக்க புள்ளியாக திமுக அதிமுகவினுடைய சாம்ராஜ்யத்தை முடிக்கிறாரா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்போ நீங்கள் பேசுகிறது அழகாக கோர்வையாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்படி ஒரு திட்டம் அவருக்கு இருக்கானே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அருள் அவர்கள் அழகாக இல்லை, அதுக்காக தான் இல்லை. அதாவது மத்திய அரசியல் பண்ணணும்னா, பாராளுமன்ற அரசியல் பண்ணோன்னா தமிழகத்தோட உரிமைகளை பாதுகாக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்க வச்சு செய்யணும். நான் சொல்கிற வார்த்தை அட்லீஸ்ட்டு நடிக்க வச்சு செய்யணும். ராஜ்யசபாவை சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு டெல்லி அரசியலில் அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்குன்னா என்ன பண்ணிடணும்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டை போட்டிருக்கலாமா ராஜ்யசபா எம்பியா? இல்லை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை போட்டிருக்கலாமா? அவர் யார்? நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன். லயலாமை கூட போட்டிருக்கலாம். இவர் முஸ்தபா பாய், அவரை போட்டிருக்கலாமா? எம்எல்ஏவாக இருக்கிறார். இல்லை, எம்எல்ஏவாக இருக்கிறாரு. மேபி அவரை வந்து சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்கலாம்.
அப்போ போஸ்ட்டை வந்து எந்த போஸ்ட்டை நம்ப வச்சுக்கணும் எந்த போஸ்ட்டை கொடுக்கணும்னே தெரில. அது தவறு இல்லைன்றாரு. இல்ல, இல்ல, அது திரும்ப என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேள்வி யாரு கேட்குறது? விஜய் சார் கேட்குறது. விஜய் சார் தானே வாயை திறந்து பேசணும். நீங்கள்லாம் என்ன லிப் சர்வீஸ் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா? கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை, அவங்கள சரி இவங்க நம்ம போய் அவங்கள கேட்குறோம், ரைட்டு சொல்கிறாங்கல்ல. இது விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. விஜய் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லாமே. சரி, நமக்கு வேற பாவம். சரி, அங்கே போகிறவங்களுக்கு அவங்களோட நிலைமை என்ன? மைக் எத்துன்னு போகிறாங்க, வெயில் 4 கேள்வி கேட்டாகணும். 4 கேள்வி கேட்டாகணும். அதை வச்சு அன்றைக்கி ஒரு 2 வீடியோ கொடுத்தா செய்தி ஆசிரியர் சரி போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விடுவார் நைட்டு வீட்டுக்கு. இல்லைனா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். அதனால் போகிற இடத்துல விஜயோட கூட்டணியில் இருக்கிறாங்களே தாவேக்காவோட, அதனால் கூட்டணி தலைவர்கிட்ட கேட்குறாங்க. நானே கேட்குறேன்னா, இல்லைங்க இது வந்து எங்கள் கட்சி சம்மந்தப்பட்டதில்லை, இதற்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவே மாறி காப்பாற்றுற வேலையை பண்ணுறாங்கல்ல. ஸோ லேக் ஆஃப் டேலண்ட் வந்து டிவி கேட்கி இன்றைக்கி ஒரு பிரச்சனை. இப்போ ஃப்ரான்ஸ் டீமில் எம்பாப்பே கோல் அடிப்பாருன்னு பார்த்தா புதுசாக வந்து அந்த இன்னொரு பிளேயரு லெஃப்ட்டில் மடக்கி அடிக்கிறப்பல 3 ஷாட்டி அடிக்கிற 3 ஷாட்டாக கோல் போகுது. என்னடான்னு ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் இல்லை, ஒரு பெரிய ரிசோர்ஸு எம்பாப்பே இருந்ததுனால அவர் தெரியாமல் இருந்தது. இந்த மாதிரி வந்து 10 பேர் வச்சுருக்கிறான் ஃப்ரான்ஸு. 2 பேர் பெஞ்சில் போனாலும் இறக்கி விடுவாங்கன்றாங்க. நேற்று பிரேசில் நேமாரை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஆடுறாங்க, 2 கோல் மேலே போட்டு ஜப்பான் மேலே ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டு. டேலண்ட் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி தாவேக்கால் எவ்வளோ டேலண்ட் இருக்குது. எல்லாம் இம்போர்ட்டடு. இங்கேருந்து இதை வாங்கி வச்சுக்கிறது, அங்கேருந்து அதை வாங்கி வச்சுக்கிறது. கூட வரும்போதே ஒன்று குத்காவோட வரந்து, ஒன்று மண்ணு திருடின கேஸோடு வரன்றாரு. இன்னொருத்தர் வந்து சொத்து குவிப்பு அதிகமாக இருக்குது, பரவாயில்ல இருந்தால் இருக்குது, எல்லாருமே சொத்து தானே சேர்த்துக்கிறீங்க, நான் ஒண்டி தான் குவிச்சேன்னா நீங்களாம் குவிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வரும்போதே வந்து சரி வெளியிலேருந்து எத்தனை வருது இப்படி இருக்குது பார்த்தா உள்ளே இருக்கிறவர் நடுவடுவு எடுத்துல அப்படி இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பாலியல் சிலுமிசம், அதில் சமரசம் பண்ணுறது தான் அதுக்கு ஒரு பதவி எம்எல்ஏ ஒருத்தர். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து பொதுமக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்றதை பார்க்கணும். தேசிய அரசியலை நோக்கி தாவேக்காவுடைய இந்த முயற்சியை நீங்கள் பார்க்கலையா? நான் தோழமை கட்சிகள் கூட்டத்தை இல்லை, அது ஒரு முயற்சி அவர் எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மற்றவங்களும் அதே மாதிரி முயற்சிகள் எடுப்பாங்க. காங்கிரஸ் வந்துட்டுங்க தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது முயற்சி எடுக்கிறதுக்கு? திமுகவுக்கு யார் இருக்கா, அதிமுகவுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இல்லை, இது டெல்லி அரசியல். ஆமாம், மம்தா பானர்ஜிலாம் விஜய் அவர்களை விட ஸ்டாலின் போனார்னா ஸ்டாலினுக்கு சீரியஸ்னஸ் கொடுப்பாங்க. விஜய் என்ன தான் போய் பேசினாரோ அகிலேஷ் வந்து வில் சர்டன்லி ஹாவ் அ வேர்ட் வித் ஸ்டாலின். அந்த ஸ்டேச்சர் இருக்குது. அரசியலில் தோற்று போயிருக்கலாம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து மோடி அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. 2029 தேர்தலில் எப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 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 ரீஅலைன்மெண்ட்டுக்கு வந்து 2029 அவங்களுக்கு உண்டான தேர்தலில் அமித்ஷா ஒரு ஃபோக்கஸ் எடுத்து பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ ரிவைவல் ஆஃப் இந்தியா அலையன்ஸு காங்கிரஸ் இல்லாத ஒரு 3வது அணியை பெருசாக உருவாக்குனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 3வது அணி அதே தான். தாவேக்கா ஓட்டை பிரிக்கிட்டோம், காங்கிரஸ் ஓட்டை பிரிக்கிட்டோம். ஒரு சைடு காங்கிரஸ் தாவேக்கா, இன்னொரு சைடு திமுக, அந்த அலையன்ஸ் ஓட்டை பிரிக்கிட்டோம். அதிமுக ஒரு பக்கம் பிரிக்கும், பிஜேபி கஷ்டம் இல்லாமல் ஜெயிச்சுட்டு போகுது, ஹாப்பி, அவ்வளோதானே. ஸோ இதை கூட வந்து தாவேக்கா பண்ணுற அரசியல் பார்த்து பிஜேபி ரசிக்க கூட செய்யலாம்ல. ரைட்டு, இன்னொருத்தர் உருவாகட்டும். ஒரு ஆள் எல்லாம் சேர்ந்து எதிர்த்தா நான் அடி வாங்குவேன். 2 பேராக பிரியுங்க, நீ கொஞ்சம் ஓட்டு பிரி, நான் கொஞ்சம் ஓட்டு பிரி, நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நான் ஜெயிச்சுட்டு போகிறேன் 2029. அவ்வளவு நுனி அரசியல், அவ்வளவு தொலைநோக்கு பார்வையெல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடையாது. விஜய் சார் கொண்டு இருக்கா? இல்லைன்னா இந்த மாதிரி 108 வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னடா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே, இந்த மாதிரிலாம் வந்து மற்ற கட்சியிலேருந்து ஜெயித்தவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு நம்ம கூடலாம் வந்து சேர்க்குறோமே, இது கொஞ்சம் மோசமாக இல்லையா, இது மட்டமாக இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா அவங்களுக்கு? கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா பண்ணலையான்னு வாங்க. அடுத்து ஜெயலலிதா அவர்கள் குதிரை பேர் அரசியல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு வேண்டி கேவலமாக இந்த குதிரை பேர் அரசியல் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, கொலைலாம் கூட நடந்திருக்குது அரசியல் ரீதியாக. ஆனால் குதிரை பேர் அரசியல்ன்றது புதுசு. அந்த சாப்டரை ஓப்பன் பண்ணி வச்ச அந்த பெருமை ஐயா விஜய் சாருக்கு தான். அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த சிறப்பான விஷயம் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஆக்கியாச்சு இந்த மாநிலத்தில். இல்லை, தேசிய அளவில் வந்து நான் தான் இந்தியா பிளாக் அல்லது வந்து அடுத்த கட்டமான தமிழ்நாட்டினுடைய முகமாக மாறப்போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்க புள்ளியாக வந்து விஜய் எடுக்கிற மூவ்ஸை ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு வந்து திமுக அதிமுக க்ளோஸ் பண்ணிட்டாருப்பா விஜய்
அது வரைக்கும் மகிழ்ச்சி, அதனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாருங்கிறாங்க. ஒருவேளை 29ல் மீண்டும் பாஜக வந்தால் தாவேக்கா நிலைமை என்ன ஆகும்? அல்லது மீண்டும் காங்கிரஸ் ஒரு வேளை மேலே ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடந்து வந்தாங்கன்னா தாவேக்காவை அசைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்களே. அதாவதுங்க, இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு தாவேக்கா 108 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ தத்தளிச்சிட்டு இருக்குது. நம்ம அதனால் அதை பார்ப்போம். நம்ம நீங்கள் கேட்குறது வந்து டூ இயர்லின்றீங்க. டூ ஏர்லி. அது வந்து ஏன்னா யாரோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வைகோ இவ்வளோ பேசுகிறாருல்ல, நான் எந்த சுயமரியாதையை இழந்தோனோ அந்த சுயமரியாதைக்காக தான் நான் இங்கே வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு 2 சீட்டுகள் தருவதாக சொல்கிறார்கள். 20 சீட்டு நிற்கிறதுக்கும் எங்களிடம் ஆள் இருக்கிறது. அதனால் நான் திருப்பி அறிவாலயமே செல்கிறேன்னு போயிட்டாருன்னா போகாதவரா இல்லை பேசாதவரா? ஏங்க, அதிமுக திமுக மாற்றி கூட்டணி வச்சவர் தானே நீங்கள். எது பிஜேபி காங்கிரஸ் மாற்றி வச்சிங்க. அப்போ எதுவுமே போகல. இப்போ புதுசாக ஒரு கடை வந்திருக்கணும், அந்த கடைக்கும் போயிட்டீங்க. நீங்கள் போய் துணி எடுக்காத கடை எது? எல்லா கடையும் எடுத்தாச்சு. அப்புறம் ஏன் மற்ற கடைக்கு திருப்பி போக மாட்டீங்கன்னு என்ன இருக்குது? அதனால் இவங்களெல்லாம் நம்பி இது இப்படி போகும் அப்படி யூகம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் ஒருவேளை தாவேக்கா பிஜேபி அலைன்ஸ் வந்தா? தாவேக்கா பிஜேபியா? இவர் என்ன எதிர்த்து பேசுகிறாரா விஜய் சார் பிஜேபியா? அதான் காங்கிரஸ் வந்துருச்சேண்ணா உள்ள. சரி, இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் வந்துச்சு, நாளைக்கு கொள்கையோ தூய்மையோ இது வெறியிலும் சொட்டு கூட வந்து விஜய் சார் வந்து ப்ரூவ் பண்ணல. என்ன சான்றுன்னா, ஊழல் குற்றச்சாட்டு செல்லு பில்லுன்னு சொன்னவங்களெல்லாம் நீங்கள் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னா நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க. அதே தான் நீங்களும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்களோ, திமுகவில் என்ன பண்ணுவாங்களோ, திமுகவில் நேற்று வரலாம் எதிர்த்த ஓபிஎஸ் கட்சிக்கு வந்தால் சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஒரு கட்சி தான் நீங்கள். நாளைக்கு ஓபிஎஸ் உங்கள் கட்சியில் வந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குவீங்க. சேர்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஓபிஎஸ்க்கு திடீர்னு சன் போய் டேடி நீங்கள் வந்து போடி இப்படியே இருக்கிறீங்க எம்எல்ஏவா, இப்போ வந்து பாருங்கள் பின்னாடி உட்காந்து இருக்கிறீங்க முன்னாள் முதலமைச்சர் 10-11 ஒரு எம்எல்ஏ. நம்ம இதுக்காக வந்தோம். நம்ம எதுக்கு வந்தோம்? நம்ம திமுக ஆட்சி வரோம். ஜேசிடி பையா பிரபாகர் உட்காந்துருக்கிறதுல நீங்கள் உட்காருவீங்க, இல்லை நீங்கள் ஒரு அமைச்சராக இருப்பீங்க தான் நம்ம வந்தோம். போகிற போக்கு பார்த்தா அதெல்லாம் தெரியல. எனக்கு ராகுல் அண்ணாவை பார்த்தா கொஞ்சம் பிடிக்குது. மோடிஜி அவங்க பீரியடில் ஒரு வாட்டி எம்பியாக இருந்துட்டேன். ராகுல் அண்ணா ஒரு வேளை வரா மாதிரி இருந்து நம்ம அங்கே போனால் நமக்கு எதனா பெட்டராக கிடைக்கலான்னு கூட ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சார். இங்கே வந்து யாருக்குமே வந்து ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நான் இங்கே தான் இருப்பேன், நான் இந்த கட்சி தான், நான் இப்படி தான் அப்படிலாம் வந்து நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. இவங்க எப்போ வேணால் யார் வேணால் எந்த கூட்டணியை விட்டு எந்த கட்சியை வேணால் பிச்சுன்னு ஓடுவாங்க. இன்றைக்கி தாவேக்கா கிட்ட போகிறாங்க, நாளைக்கு தாவேக்காலேருந்து ஓடுவாங்க. என்ன ஸ்பீடில் போகிறாங்களோ அதே ஸ்பீடில் தாவ வருவாங்க. நான் வந்து யதார்த்தம். அதனால் தேசிய அரசியலுக்கு வந்து இன்னும் நேரம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தமிழக அரசியலை இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். சரி, பூரா கரண்ட்டு கட்டு இப்போ இருக்கிற மாதிரி ஆகுது. 2 மாதம் தானே ஆச்சு, 2 வருஷம் தானே ஆச்சு, 3 வருஷம் தானே ஆச்சுன்னு சொல்லிட்டு 3ஆவது வருஷம் கரண்ட்டு பயங்கரமாக இதே மாதிரி இருக்குது. ராகுல் காந்தி விஜய் அவர்கள் ஒரு சொல்கிற கூட்டணிக்கு கரண்ட்டே இல்லை, ஓட்டு போடுவாங்களா ஜனங்க? நீங்கள் என்ன வேணால் வியூகம் அமைச்சிக்கோங்க, மக்கள் கோவப்பட்டா முடிஞ்சுதா? அதனால் அன்னைக்கு சூழ்நிலை போடுவாங்களான்னு தெரியலையே. இல்லை, அன்னைக்கு போகிறப்ப பார்த்தா இல்லை கரண்ட் எல்லாம் பரவாயில்ல, நாங்கள் வந்து கரண்ட்டு ஒரு திமுக செய்த சதி. நாங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்லாம் இல்லாமல் தான் இருந்தோம். தமிழ் சமுதாயம் அப்போ தான் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கரண்ட் இல்லாமல் விளக்குறப்ப தான் வந்து இப்போதான் 4 பேரை பார்த்து பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட அவங்க மாற்றி பேசிட்டு போகலாம். அதனால் அன்றைக்கி தேதியில் மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம பார்த்து போட்டுட்டு பேசுறது நமக்கு பொருத்தமாக, நமக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்கன்னா உங்கள் நேரம் பெரும் கருத்து பெருக்கும். மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.